வந்து அஞ்சலி செலுத்திற்கு உங்களையெல்லாம் காதுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதை நான் உள்ளபடியே பெருமையாக கருது என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி உரை வருகிறது. நன்றி, வணக்கம். கல்யாணம் எதிர்பார்த்தவங்கள கிரேட் கிராண்ட் இங்கே அம்மா இங்கே தான் இருக்காங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்க. மணியனே மணியனே நண்பா நண்பா நீ கொஞ்சம் அகலமா நினைக்க மொபைல் பின்னாடி சார் கேமரா பின்னாடி இருக்கீங்க மொபைல் பின்னாடி வானே சரிண்ணே பின்னாடி தள்ளி விட்டு கீழே இறக்குனே சேர்த்து எடுத்தாங்க படுத்துருவாங்க. ஓகேங்க சார். கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம் சுடுது பொருளாக கொஞ்சம் இல்லை சார். வாங்க சமூக நீதி காவலர், சமநீதியில் அனைத்து மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட தியாகி, அறுபத்தி ஏழாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு எங்களுடைய செலுத்தியிருக்கின்றோம். அனைத்து மக்களும் சமநீதியோடு கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்தும் அனைத்து பகுதிகளிலிருந்து வருகை புரிந்து
அருமை சகோதரர் தான் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் கூப்பிடல. பொதுவாக ஒத்த கருத்துடையவர்கள் வரலாம். பொதுவாகவே பள்ளிகளில் எந்தவித ஜாதி மதங்களுக்கு அங்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நீதியாக இருக்கிறது. அது யார் போய் மாணவருடைய இளம் பிஞ்சுகளுடைய மனதில் விசைவதையை விதைத்தால் அது தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வகையில் தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன பேசினார் என்பதை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் நினைவிடத்துக்கு அனுமதி வழங்க நான் தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆர்பி உதயகுமார் அனுமதி வழங்க அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி உதயகுமாருக்கு நான் என்றுமே பதில் சொல்லுவதில்லை என்ற கொள்கை முடிவில் இருக்கிறேன். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஒரு நிலைப்பாடு இப்ப எப்படி சார் இருக்கு? என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கீங்க? எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற அந்த தர்ம யுத்தத்தில் நாங்கள் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறோம். தன்னந்தனியாக சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுத் தேர்தலில் சின்னமில்லாமல் கட்சியினுடைய கொடி இல்லாமல் தன்னந்தனியாக நான் தேர்தலில் நிற்கின்ற பொழுது சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் 3,42,000 வாக்குகள் பெற்றிருக்கிறேன். பதிவான வாக்குகளில் 33.5% வாக்குகள் பெற்ற சுயேட்சை வேட்பாளர் நான் ஒருவன் தான் என்பதை இதிலிருந்து தமிழக மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாயிருக்கிறது. ஒரு சுயேட்சை இந்தியாவிலே ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு சுயேட்சை வேட்பாளராக நான் 33% பதிவான வாக்குகள் 33% பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற அந்த போராட்ட களத்தில் மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற கேட்குறீங்களா? ஆக இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தியாகி இமானுவேல் ராஜசேகரனுடைய சேகரனாருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திற்கு உங்களை எல்லாம் காதுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதை நான் உள்ளபடியே பெருமையாக கருதுகிறேன் என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்தவருக்கு நன்றி உரை வருகிறது. நன்றி, வணக்கம்.